Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டேட்டாவை delete பண்ணுறது. ஸோ delete பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அந்த டேட்டாவை வந்துட்டு லோ டேபிளில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஒரு டூல் பாக்ஸில் போயிட்டு ஒரு பட்டன் ஒன்று நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? ஸோ பட்டன் ஒன்று எடுத்துக்கணும். அது போட்டதுக்கப்புறம் நான் பட்டன் நேமையும் அதே மாதிரி அதில் டெக்ஸ்டையும் நான் சேஞ்ச் பண்ணி வர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ பட்டன் டெக்ஸ்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். delete. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள கீழே வந்து நேமில் வந்துட்டு delete btn ன்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணதும் பாருங்கள், இங்கே பட்டன் கிளிக்குரிய கோடிங் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், திருப்பி இப்போ நம்ம delete பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்களா இருந்தால் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வேண்டி எடுக்கணும். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், do you want to delete ன்னு சொல்லி கேட்டுடுறேன். திருப்பி கமா பண்ணிவிட்டு delete confirmation ன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அந்த மெசேஜ் பாக்ஸோட டைட்டிலில் கொடுத்து விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸுக்குரிய பட்டன் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்துட்டு எஸ் ஆர் நோ பட்டன் தான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த பட்டன்ட ஐக்கான்ஸ் வந்துட்டு நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ பட்டன்ட ஐக்கான்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு இங்கே ஐக்கான்ஸ் வந்துட்டு வார்னிங் ஐக்கான்ஸ் வேணும். ஏன் delete பண்ணால் கம்ப்ளீட்டாகவே எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் delete ஆகிடும். சரிங்களா? ஸோ வார்னிங் இதை கொடுத்துட்டேன். ஸோ டயலாக் ரிசல்ட்னு கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், எஸ்ஸை கிளிக் பண்ணால் மட்டும் அவருக்கு delete ஆப்ஷன்ஸுக்குள்ளே போகணும்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்டேட்டுக்கு செய்தோமோ அதே மாதிரி கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ். ஸோ SQL கமெண்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை நாங்கள் செய்தாகணும். நான் என்ன செய்கிறேன், SQL கமெண்ட் cmd ஈக்குவல் நியூ SQL கமெண்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே நமக்கு ரெண்டு டேட்டா நம்ம பாஸ் பண்ணணும். முதலாவது வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணணும், அதாவது SQL query வந்துட்டு பாஸ் பண்ணணும், அதே மாதிரி கனெக்ஷனை பாஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த இடத்த இந்த டெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்மளோட delete queryயை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம delete query எழுதி பார்ப்போம். delete from எந்த டேபிள், யூசருங்கிற டேபிள் நான் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ யூசர்ன்னு கொடுத்துட்டு where ஐடி ஈக்குவல், இப்போ உதாரணமாக எனக்கு ஐடி வந்துட்டு 3 வந்துட்டு delete ஆகணும்னு சொன்னால், இப்போ இங்கே 3 நமக்கு டிஸ்பிளே ஆகலை. என்ன காரணம், நம்ம செலக்ட் query ஏற்கனவே எழுதின செலக்ட் query தான் இங்கே இருக்குது. நான் இங்கே செலக்ட் query அப்டேட் பண்ணுறேன். செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர். பாருங்கள், இந்த குவாரியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ தான் இன்றைக்கி செலக்ட் query மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், இங்கே எனக்கு 1 2 3 4ன்னு சொல்லி 4 டேட்டா இருக்குது. நமக்கு 3 வந்துட்டு delete ஆகணும்டா. delete செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 1 row எஃபெக்டட்னு வந்துட்டுது. இப்போ நான் செலக்ட் query எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கேன், எனக்குரிய ஒர்க் இங்கே நடந்துட்டுது. அந்த 3 வந்துட்டு delete ஆகிட்டுது. ஸோ நான் இதை காப்பி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே நான் வந்து இந்த இடத்த நான் என்ன செய்கிறேன், அந்த டேட்டாவை நான் போட்டு விடலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், SQL ஈக்குவல்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதை நான் கொடுத்து விடுறேன். ஸோ எனக்கு எண்டில் நான் செலக்ட் பண்ண ஐடி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். நான் 3 அழிச்சு விட்டுட்டு நான் என்ன சார் இந்த இடத்த ப்ளஸ் பண்ணிவிட்டு ஐடின்னு கொடுக்கேன். ஸோ இந்த ஐடின்னு சொல்கிறது வேறு யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் ஆரம்பத்தில் ஐடின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த டைம்லாம் நான் செட் கிளிக் பண்ணுறேனோ அந்த டைமில் அதுக்குரிய வேல்யூஸை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே என்ன செய்யுது, ஐடி ஒர்க் பண்ணுது. ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்களா இருந்தால் அவங்களுக்கு அது புரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இங்கே SQL பாஸ் பண்ணி வர்றேன். ஓகே, ஸோ SQL பாஸ் பண்ணதும் CMD ஆப்ஜெக்ட் நமக்கு க்ரியேட் ஆகிடுது. ஸோ CMD ஆப்ஜெக்டில் எக்ஸிக்யூட் non queryன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், நம்ம கொடுத்த இந்த டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும்டா, டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எவ்வளோ ட்ரோஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுதுங்கிறத கவுண்ட்டை நமக்கு தரும். ஸோ எக்ஸிக்யூட் non query தர கவுண்ட்டை வேண்டி எடுக்கிறதுக்காக நான் இன்டீஜர் ட்ரோ கவுண்ட்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இஃப் கண்டிஷனில் நான் என்ன செய்கிறேன், இந்த ட்ரோ கவுண்ட் வந்துட்டு greater than 0, அதாவது 0 விட பெருசாக இருக்குமாக இருந்தால் மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுங்கள். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ
deleted successfully நான் சொல்லி கொடுத்து விட்டேன். எல்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கண்டக்ட் வித் ஐடி டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறேன் இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணி விடுங்க என்ன சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி டிலீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்மட லோட் டேபிள் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிவிட்டு வந்து கிரிட் வியூவில் அப்டேட் பண்ணி விடுற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிலீட் பண்ணணும். டிலீட் கொடுத்தோன்னு பாருங்கள், நான் கொடுத்த டூ யூ வாண்ட் டு அப்டேட்னு சொல்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்டேட் கன்ஃபர்மேஷன் சொல்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே வார்னிங் மெசேஜ் எஸ் ஆர் நோ பட்டன் எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் நோவை கொடுத்தேன்டா எனக்கு அப்டேட் ஆக போகிறதில்ல. இதுவே நான் எஸ் கொடுத்தனாக இருந்தால் இங்கே பாருங்கள் எஸ் டிலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்கிற மெசேஜ் வந்ததும் எனக்கு அங்கே டிலீட் ஆன டேட்டாஸ் வந்துட்டு அங்கேருந்து ரிமூவ் ஆகிட்டு போயிட்டுது. ஸோ சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் டிலீட் பண்ணும்போது ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் ஏதாவது கொடுத்த டேட்டாவாக இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக எரர்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த டைமில் எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸில் போடுவோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.